கடந்த 9 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் நேற்று காலை 9 மணி நேற்று முன்தினம் காலை 9 மணி அளவில் பணிக்கு சேர வேண்டும் என்கின்ற கால அவகாசம் வழங்கியிருந்தார்கள். அதனை நீட்டித்து மாலை 5 மணி வரை என்கின்ற அந்த கால அவகாசத்தை வழங்கியிருந்தார்கள். மேலும் அந்த நேரத்தை நீட்டித்து மாலை 7 மணி வரை பணியில் நேற்று சேர வேண்டும் என்கின்ற அந்த பணி நீட்டிப்பு இல்லாமல் கல்வித்துறை வழங்கியிருந்தார்கள். அப்படி பணியில் சேராதவர்களுடைய அந்த பணியிடங்கள் காலி பணியிடங்களாக அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை இனி எந்த விதமான கால அவகாசமும் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி நேற்று வரை பணியில் சேராதவர்கள் மீது 17B பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பணியில் சேராத அந்த ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் காலி பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டு முதன்மை கல்வி அலுவலர் சொல்லக்கூடிய அந்த பணியிடங்களில் மட்டுமே அவர்கள் பணியில் சேர முடியும் என்கின்ற அந்த ஒரு முக்கிய அறிவிப்பையும் தற்பொழுது கல்வித்துறையானது வெளியிட்டிருக்கின்றது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி நேற்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 97% பேர் பள்ளிக்கல்வித்துறையில் பணியில் சேர்ந்து விட்டதாக தெரிவித்திருந்தார்கள். தொடக்க கல்வியை பொறுத்தவரை நமக்கு அவர்களுடைய தொடக்கக்கல்வி இயக்குநரகத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 90% அளவிற்கு ஆசிரியர்கள் அதே போன்று எல்லோருமே இன்றைக்கு பணிக்கு திரும்பிவிட்ட நிலையிலே இன்னும் ஒரு நாட்களிலே முழுமையளவிற்கு 100% அளவிற்கு ஒரு எந்த விதமான அளவுக்கு ஒரு நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கின்ற வகையிலே ஆசிரியர்களும் சரி அதே போன்று அரசு ஊழியர்களும் இருப்பார்கள். எனவே அரசு முழுமையளவுக்கு தன்னுடைய நிலையை தெரிவித்திட்ட பிறகு எனவே அரசை பொறுத்தவரை நெருக்கடி யாருக்குமே கொடுப்பது கிடையாது. அரசை பொறுத்தவரை எல்லோரும் வேண்டும் என்ற வகையில் தான் அரசு ஊழியர்களும் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்படுவார்கள், அரசின் இதயமாக விளங்குபவர்கள். அதே போன்று ஆசிரியர்கள் முழுமையளவிற்கு ஒரு வருங்கால சமுதாயத்தை உருவாக்கின்ற ஒரு மகத்தான பணியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். எனவே அவர்களை இந்த அரசு மதிக்கின்றது. எனவே அரசினுடைய இந்த நிதி நெருக்கடி பல்வேறு சூழ்நிலை எல்லாம் தெரிவித்த பிறகு உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கின்ற நிலையில் அதே போன்று முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்த நிலையில் அவர்கள் பணிக்கு திரும்புவதுதான் ஒரு நல்ல மீதி ஒரு 5-10% 10% அந்த பணிக்கு திரும்பி அவர்கள் ஒரு சமுதாய கடமை மக்கள் மாணவர் நலன் கருதி ஆற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை